கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளில் கொடுத்த வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமேன். நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டோடைய வேத புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்க. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழி நடத்து, அவன் அதிகால வேளையில எழும்பி செபிக்கவை, குடும்ப ஜபத்தில் கொண்டு வந்து பிள்ளைய நிறுத்து. அவனோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. குடும்ப ஜபம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என் பிரியமான தேவச்சனமே, பிள்ளையானவனை அதிகால வேலையை எழுப்புறதும், வேத வசனங்களை வாசிக்க வைக்கிறதும், செபிக்க வைக்கிறதும், கர்த்தரை தேட வைக்கிறதும், நம்ம இந்த இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு அழகாய் நம்ம இதை கற்றுக் கொடுத்து நம்ம வழி நடத்தணும் என்று சொன்னால் அவர்கள் முதிர் வயதிலும் இதை விடாதிருப்பார்கள். அதிகால வேலையில் எழுகிற பழக்கம் பிள்ளைகளுக்கு வரும். அதே போல வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் பிள்ளைகள் பழகிக்கொள்வார்கள். என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்னமோ வேதம் வாசிக்கலாம், நம்ம ஏதோ ஒரு பெருசா தப்பு செய்தது போல அவங்களுக்கு தெரியும், ஏதோ நம்ம இழந்து விட்டது போல தெரியும். ஏன்னா அந்த வார்த்தை அவளுக்கு தினந்தோறும் வாசித்து வாசித்து பழகி விட வேண்டியது தாயுடைய தகப்படைய கடமை. இது ஒரு வேலை அவங்களுக்கு. இது கண்டிப்பா நம்ம செய்துதான் ஆக வேண்டும். பிரியமான தேவச்சன், நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை நடத்தணும். அதே போல சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணும். எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம படிப்புக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் பார்த்தீங்களா? படிங்கப்பா, எழுங்கப்பா, எக்ஸாம் இருக்குப்பான்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். எவ்வளோ அதிகால வேலை எழுப்புறதும், அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்குறதும், எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போய் விடுறதும் எவ்வளோ செய்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய வழி நம்ம நடத்துக்கிறோமா? வேத வசனம் பிள்ளைகள் வாசிக்கிறாங்களா? இன்னைக்கு ஒரு வசனத்தையாவது நம்ம பிள்ளைங்க சொன்னாங்களா நம்ம கேட்டு பார்த்தோமா? இல்லை, இதுவரை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கார். இப்பொழுதிருந்து நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பிடிக்க வேண்டிய சிறு வயதிலே பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா அவர்கள் முதிர் வயது ஆகும்போது கூட அதை விட்டு விடாது இருப்பார்கள். பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அது ஒரு தாய் தகப்பன் மேல விழுந்த கடமை. அவளை சரியான பாதையில நடத்த வேண்டியதே தாய் தகப்படைய கடமை. ஜெபிக்கணும், நம்மளும் ஜெபிக்கணும், அவர்களையும் ஜெபிக்க வைக்கணும். ஆமீன். அப்பொழுதுதான் அவர்கள் சரியான பாதையில், நல்ல பாதையில, செம்மையான வழியில் அவர்கள் போவார்கள். பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரை என் பிள்ளைகளை நான் வசனம் வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஆண்டவரே, அவர்களை ஜெபிக்க வைக்கவில்லை ஆண்டவரே. எங்க வீட்டில் குடும்ப ஜபம் இல்லாத இருந்தது ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் இனிமே குடும்ப ஜபம் செய்வோம் அப்பா. உம்மை தேடுவோம் ஆண்டவரே, உமக்குள்ள ஒன்றாய் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதிங்க தகப்பனே. நீங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை தாய் தகப்பன் ஜெபித்து பிள்ளைகள் ஜெபிக்காமல் கர்த்தரை முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தால் சொன்னால் அந்த முரட்டாட்டத்தின் ஆவி அவர்களை விட்டு நீக்கி போட்டு நல்ல சமாதானத்தின் ஆவியும் கீழ்ப்படுதலின் ஆவியும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பெற்றோருடைய கண்ணீரின் மித்து ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.